அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க. ஏப்ரல் 12ஆம் தேதி பங்குனி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தெய்வங்களின் திருமணங்களோடு மனிதர்களின் திருமணமும் நடைபெறதுனால இது திருமண மாதம் அப்படின்ற சிறப்பினை பெறுதுங்க. இந்த மாதத்தில் தான் தாவரங்களில் உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாகவே அமைஞ்சிருக்கு. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியையொட்டி வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுது. இந்த நாள்லையே பார்த்தோம் அப்படின்னா சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ராமர் சீதை, ஆண்டாள், ரங்கமன்னார் போன்ற தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்றதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாஸ்தா, மகாலட்சுமி, அர்ஜுனன் போன்றவர்களின் அவதார தினமாகவும் இந்த நாள் கருதப்படுதுங்க. பெரும்பாலானோர் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினையும் இந்த நாளில் மேற்கொள்கிறாங்க. தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கடைபிடிக்கக்கூடிய விரதம் கல்யாண விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது. நல்ல திருமண வாழ்க்கை வேண்டி மனமாகாதோரும் திருமண வாழ்வானது வளமாக தொடர மனமானோரும் இந்த விரதத்தினை மேற்கொள்கிறாங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் பங்குனி உத்தரத்தன்று நடைபெறும் தேர் திருவிழாவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக பல்வேறு மகிமைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதா ஜோதிட ரீதியாகவும் பார்க்கப்படுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த தினத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமை மேலோங்கி காணப்படும். கடன் சுமையில் இருந்து வெளிவருவீங்க. மன நிம்மதி அடைவீங்க. நல்ல தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்டுமான தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல முன்னேற்றத்தை தருங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத அளவு லாபத்தை ஈட்டி எடுப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க. கூடுமான வரைக்கும் செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்த பார்ப்பது அவசியமாக. அதே சமயம் சுப செலவுகள் நிறைந்ததாகவே இருக்கும். வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் மீண்டும் நடைபெறலாம். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். சொத்து சுகம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமான போக்கு தாங்க இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை எக்காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ளாதீங்க. பொறுமையாக பேசுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்பட ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாகவும் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புதிய வேலை தேடுறது, வாடகை வீடு மாற்றுவது, அப்படி இல்லைனா வண்டி வாகனம் மாற்றுவது, இதுபோல் ஏதாவது வேலைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். நன்மை நடக்க அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வங்கி கடன் முயற்சியும் செய்யலாம்.
மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கூடுமான வரைக்கும் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது நல்லது. எளிதில் ஜீரணம் ஆகாத பொருட்களை இந்த காலகட்டத்தில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. மற்றபடி உறவுகளோடு வெட்டு கொடுத்து நடக்க வேண்டியது அவ்வளவுதாங்க. இந்த காலம் ஓரளவுக்கு சுபமான காலமாகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, சுபகாரிய தடைகளில் இருந்த சுவடே தெரியாமல் தடைகள் காணாமல் போகிறது. திருமணம் சட்டென்று முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது அப்படின்னு பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய தங்களுடைய திட்டங்கள் தடையின்றி நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பெயர்ச்சியால் பெரிய ஆதாயத்தையும் அடைவீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் புதன் பகவானும் இணைவது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை செல்லும் வாய்ப்பை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பண வரவு அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களும் தீரப்பெறுவீங்க. வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட வசூலாகும். ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும். அதே சமயம் இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இனி இதே நிலையே உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரனுங்க. கன்னிராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. பெரிய தொகை கிடைக்கப்பெறுவீங்க. கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். நல்ல விஷயங்கள் மெனக்கெடாமல் நடக்க ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உஷ்ணம், சரும அலர்ஜி, செரிமான பிரச்சனைகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாக உங்களால் எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறலாம். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக நன்மையை அடைவீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாகவே இருக்கப்பெறும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கண்ணோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது, அதாவது வீண் பேச்சுக்கள், விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சாதுரியமான தங்களுடைய பேச்சின் மூலமாக வியாபாரத்தில்
கூடுதல் லாபத்தை பெற முடியும். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்க பெறும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமானது. குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் தனித்துவமான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். நிதி நிலைமை சற்று சீராகவே இருக்கும். அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க.